வரலாறு கேள்விகள். மன்னர் அசோகரின் கல்வெட்டுகளை முதலாக படித்து கூறியவர் யார்? யாருன்னா அவர் ஜேம்ஸ் பிரின்சப். அடுத்து 326வது கேள்வி. பிராமி மற்றும் கரோஸ்டி வடிவத்தில் எழுதப்பட்ட அசோகரது கல்வெட்டுகள் எப்போது படிக்கப்பட்டன? எப்போதுனா 1837ஆம் ஆண்டு ஜேம்ஸ் பிரின்சப் என்பவரால் படித்து அதுக்கு பொருள் கொள்ளப்பட்டது. குவாட்சைட் மனிதர்கள் என்று அறியப்படுபவர்கள் யார்? இந்த குவாட்சைட் மனிதர்கள் என்று பழைய கற்கால மனிதர்கள். இவர்கள் குவாட்சைட் எனப்படும் ஒரு வகையான கற்களை பயன்படுத்தியதால் இவர்கள் பழைய கற்கால மனிதர்கள், குவாட்சைட் மனிதர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். பெரும்பாலான பிம்பேட்கா குகை ஓவியங்கள் எந்த காலகட்டத்தினை சார்ந்தது? பழைய கற்கால மனிதர்கள் தான் இந்த பிம்பேட்கா குகை ஓவியங்கள் இந்த காலத்தை சார்ந்தன, பழைய கற்காலத்தை. இது மத்திய பிரதேச மாநிலத்தில் அமைந்திருக்கிறது பிம்பேட்கா. 321. ஒத்துழையாமை இயக்கம் எப்பொழுது, எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1942ஆம் ஆண்டு. இந்த இயக்கத்தின் போது காந்தியடிகள் செய் அல்லது செத்துமடி அப்படின்ற ஒரு வாக்கியத்தை கூறுவார். அடுத்து 322. இந்திய தொல்லியல் துறை உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? ASI ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா உருவாக்கப்பட்ட ஆண்டு 1861ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் என்பவரால் தொடங்கப்பட்டது. 323வது கேள்வி. இந்திய தொல்லியல் துறையின் முதல் தலைமை இயக்குனர் யார்? யார்னா அவர் தான் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். அடுத்து, யார் இந்திய தொல்லியல் துறையின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார்? யார் இந்திய தொல்லியல் துறையின் தந்தை அப்படின்னு அவர் தான் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். 1861ஆம் ஆண்டு டெல்லியில் ஆரம்பிக்கப்பட்டது இந்திய அகழ்வாராய்ச்சி துறை. அடுத்து 329வது கேள்வி. பிம்பேட்கா குகை ஓவியங்கள் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னங்களுள் ஒன்றாக 2003 அறிவிக்கப்பட்டது. பிம்பேட்கா அமைந்துள்ள இடம் இது எந்த இடத்துல அமைந்திருக்குது பார்த்தீங்கன்னா விந்திய மலைத்தொடர், மத்திய பிரதேசம். இங்கே தான் இந்த பிம்பேட்கா குகை ஓவியங்கள் அமைந்துள்ளது. அடுத்த 330வது கேள்வி. இந்தியாவில் வரலாற்றுக்கான ஆதார காலத்திற்கான ஒரே ஒரு எடுத்துக்காட்டு. வரலாற்றுக்கான ஆதார காலத்திற்கான ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சிந்து சமவெளி. அங்கு எழுத்துப்பூர்வ சான்றுகள் கிடைத்திருக்கும், ஆனால் அதனுடைய பொருளை இதுவரைக்கும் அறிய இயலவில்லை. அடுத்த 331. புத்தரின் பிறந்த மற்றும் இறந்த வருடம் எது? புத்தர் பிறந்த வருடம் அப்படி எதுன்னு பார்த்தீங்கன்னா கிமு 563 மற்றும் 483 அவர் இறந்த ஆண்டு. அடுத்து 32. சிந்து சமவெளி நாகரிகத்தில் முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட நகரம் எது? எந்த இடத்த முதலாக கண்டுபிடிச்சாங்க பார்த்தீங்கன்னா ஹரப்பா. அதனால தான் சிந்துவெளி நாகரிகம் ஹரப்பா நாகரிகம் என்றும் அழைக்கப்படுகிறது. மனிதனால் உபயோகப்படுத்தப்பட்ட முதல் உலோகம் எது? எந்த உலோகத்தை முதலாக பயன்படுத்தினா பார்த்தீங்கன்னா செம்பு, காப்பர். அடுத்து 334வது கேள்வி. சரியான வாக்கியங்களை தேர்க. மனிதனால் முதலில் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு காளையாகும். இல்லை, தவறு. நாய் தான் முதல்ல பழக்கப்படுத்தப்பட்டது. தென்னிந்தியாவின் தொடக்க காலம் பெருங்கற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. அதுவும் தவறு, கற்காலம். சரியான வாக்கியம் இரண்டும் அல்ல. மன்னிக்கவும், தென்னிந்தியாவின் தொடக்க காலம் பெருங்கற்காலம் என அழைக்கப்படுகிறது. இது சரியாக உள்ளது. இரண்டு மட்டும்தான் சரியானது. இறந்தவர்களின் மேடு என்று அழைக்கப்படும் மொஹஞ்சதாரோவை கண்டுபிடித்தவர் யார்? CRD பானர்ஜி. இவர் தான் இறந்தவர்களின் மேடு என்று அழைக்கப்படும் மொஹஞ்சதாரோவை கண்டுபிடித்தவர். அடுத்து, சிந்துவெளி நாகரிகத்தின் முதல் நகரம் எப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டது? 1921 ஹரப்பா. சர் தயாராம் சஹானி என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. அடுத்து, தவறான இணைகளை தேர்வு செய்க. நதிகளின் பழைய மற்றும் புதிய பெயர்கள். பருக்ஷினி என்பது ராவி நதி, சதுத்ரி சட்லஜ், சரஸ்வதி காகர், விபாசா பியாஸ். அப்போ அனைத்தும் சரியாக தான் பொருந்தி உள்ளது. அடுத்த 338வது கேள்வி. வேதத்தின் 3வது மண்டலத்தில் இடம்பெற்றுள்ள காயத்ரி மந்திரம் எந்த கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது? 338. இந்த காயத்ரி மந்திரம் எந்த கடவுளுக்காக இது பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா சாவித்ரி எனப்படும் பெண் கடவுளுக்காக இந்த 3வது மந்திரத்தில் இருக்கிற காயத்ரி மந்திரம்
அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. 339. கீழ்கண்ட எந்த கடவுள் ரிக்வேத காலத்தில் நெறிகளுக்கான கடவுளாக அல்லது ரிட்டா என்று அறியப்பட்டது? ரிட்டா அப்படின்ட்டு எந்த கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருணன், நீர் கடவுள் தான் வந்து ரிக்வேத காலத்தில் நெறிகளுக்கான கடவுளாக அறியப்பட்டவர். அடுத்து 340வது கேள்வி. இந்திய துணைக்கண்டத்தில் கீழ்கண்ட எந்த இடத்தில் வேளாண்மை செய்வதற்கான தொடக்க கால ஆதாரம் காணப்படுகிறது? பொது ஆண்டிற்கு முன் 7000 மெஹர்கர், இது பாகிஸ்தானில் அமைந்துள்ளது. ஹரப்பா நாகரிகங்களில் கீழ்கண்ட எந்த உலோகம் கண்டுபிடிக்கப்படவில்லை? எதுனா இரும்பின் பயன் பற்றி அவங்களுக்கு தெரியாது. 342. ஹரப்பா நாகரிகங்களில் உழப்பட்ட நிலம் எங்கே கண்டுபிடிக்கப்பட்டது? எந்த இடத்துல உழப்பட்ட நிலம் கண்டுபிடிக்கப்பட்டது? காளிபங்கன், ராஜஸ்தானில் அமைந்திருக்கிறது. ரிக்வேத கால சமூகத்தில் முக்கியத்துவத்தின் அடிப்படையில் கீழ்கண்ட தெய்வங்களை வரிசைப்படுத்தவும். ஃபர்ஸ்ட் இந்திரன், 2வது அக்னி, 3வது வருணன். அப்போ 1, 2, 3 வரிசையாக அமைந்துள்ளது. ரிக்வேதம் 10 மண்டலங்கள் மற்றும் 1027 பாடல்களை கொண்டது. வருண முறையின் தோற்றத்தை கூறும் புருஷ சுக்தம் எந்த மண்டலத்தில் காணப்படுகிறது? எந்த மண்டலம்? 10வது மண்டலம். அதில் தான் இந்த புருஷ சுக்தம் எனப்படும் ஜாதி முறையை பற்றி கூறுகிறது. அடுத்து, சிந்து சமவெளியில் கீழ்கண்ட எந்த இடத்தில் குதிரையின் சொச்ச மிச்சங்கள் கண்டெடுக்கப்பட்டன? ஆனால் ஹரப்பா மக்களுக்கு குதிரையின் பயன் பற்றி தெரியாது. ஆனால் குதிரையின் எச்சங்கள் காணப்பட்ட இடங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா சுர்கோட்டா அந்த பகுதியில் காணப்பட்டது. சிந்து சமவெளியில் கீழ்கண்ட எந்த இடத்தில் அகழ்வாய்வு செய்ததில் பாரசீக வளைகுடா முத்திரைகள் கண்டுபிடிக்கப்பட்டன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோத்தல், வணிகத்தலம், கப்பல் கட்டுமானம் போன்ற இடங்கள்லாம் வந்து காணப்படுகிறது துறைமுக பகுதியாக. அடுத்து 347வது கொஸ்டின்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா வேதத்தின் விளக்க உரைகள் காணப்பட்டது. வேதத்திற்கான விளக்க உரைகள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பிராமணங்கள். அதுதான் வேதத்தின் விளக்க உரைகள். வேதங்களில் எத்தனை உபநிடதங்கள் காணப்படுகின்றன? வேதங்கள் எத்தனை உபநிடதங்கள் காணனா 108. மொத்தம் உபநிடதங்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டாலும் 108. அடுத்து 349. உபநிடதங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? உபநிடதங்கள் எவ்வாறு அறியப்படுகின்றன? இந்த உபநிடதங்கள் எவ்வாறுனா வேதாந்தம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து 350வது கேள்வி. சமண சமயம் தென்னிந்தியாவில் யாரால் பரப்பப்பட்டது? சமண சமயம் தென்னிந்தியாவில் பத்ரபாகு என்பவரால் பரப்பப்பட்டது. கீழ்கண்ட எந்த சமவெளி சிந்து சமவெளி நாகரிகத்தில் பானை அல்லது தாழியில் வைத்து அடக்கம் செய்யும் முறை கண்டுபிடிக்கப்பட்டது? எது பார்த்தீங்கன்னா சுருக்கோட்டை தான், இந்த இடத்துல தான் காணப்பட்டது. கீழ்கண்ட எந்த நூல் மகாஜன பதங்கள் 16 மகாஜன பதங்கள் பற்றிய பட்டியலை முதலில் தந்தது? அப்படின்னா அங்குதார நிகாயம் என்ற நூல். பாடாலி புத்திரத்தினை நிறுவியவர் யார்? இந்த பாடாலி புத்திரத்தினை நிறுவியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உதயன் என்னும் மன்னர். அரியங்க வம்சத்தை சார்ந்தவர். மகத அரசின் முதல் தலைவர் யார்? இந்த மகதத்தின் முதல் தலைவராக அறியப்படும் முதல் தலைநகரம் ராஜகிரகம். அடுத்தது பாடாலிபுத்திரம் வரும். அடுத்த 355வது கேள்வி. சரியான வாக்கியங்களை தேர்வு செய்க. பழுப்பு வண்ண மட்பாண்டங்கள் வேத காலத்துடன் தொடர்புடையது. சரி. சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு சிவப்பு மற்றும் கருப்பு. 2வது, செம்பு கற்கால பண்பாட்டினை சேர்ந்த மக்கள் காவி வண்ண மட்பாண்டங்களை பயன்படுத்தினர். அதாவது சிவப்பு மற்றும் கருப்பு வண்ணத்தினாலான மட்பாண்டினை பயன்படுத்தினர். அப்போ இரண்டுமே சரியானது. நன்றி.